ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது காட்டு புஷ்பங்கள் எல்லாம். எங்கள் ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சோழபுரம் அப்படின்ற கிராமம். எங்கள் ஊர் பாருங்கள், கண்ணுக்கு எட்டின தூரம் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும். அழகான தென்னங்கொல்லைகள், நெல் வயல்வெளி தான் ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கண்ணுக்கு எட்டின தூரத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பசுமை தான். இது பனிக்காலத்தில் மட்டும் இல்லை, மழை காலத்தில் மட்டும் இல்லைங்க, கோடை காலத்துலேயும் எங்கள் ஊர் இப்படி தான் அழகாக இருக்கும். எந்த பக்கம் நீங்கள் கண்ணெடுத்து பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குங்க. ரொம்ப நிம்மதியான லைஃபாக இருக்கும். ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃபு. இங்கே எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பெரிய ஆறு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குது. இந்த கோடை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அழகான பேர்ட்ஸ் எந்த ஊர்லேருந்து தான் வருதுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ அழகான பேர்ட்ஸு, வித்தியாசமான பேர்ட்ஸு எவ்ரி இயர் வரும். நான் அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. எங்கள் ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த பக்கம் திரும்பினாலும் பசுமை தான். இங்கே பாருங்கள், சில்லுன்னு காற்றடிக்குது. இந்த இடத்துல நீங்கள் இறங்கினாலே அப்படி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். மைண்டு ஃபுல்லாக பீஸ் மைண்டு வந்துடுங்க. எவ்வளோ கவலையில் இருந்தாலும் இந்த அழகான எழில் பொங்கும் இந்த வயல்வெளியை நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு மைண்டு, ஹார்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் சோழபுரம்ன்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வாங்க, கண்டிப்பாக எங்கள் ஊரை பாருங்கள். நீங்கள் இங்கே வரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நெல் மணிகள். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, கொத்து கொத்தா இப்படி தாங்க காய்க்கும் நெல் மணிகள். இதுலேருந்து தான் ரைஸ் எடுக்கிறாங்க. பார்த்திங்களா, விவசாயங்கள் எல்லாம் ஃபுல்லாக விவசாய ஏரியா தாங்க எங்கள் ஊர். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த நெல் கொல்லையிலலாம் பார்த்திங்கன்னா வேலை செய்யும்பொழுது ஜனங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். இது இந்த கொல்லையில் மாத்திரம் இல்லை, பாருங்கள், கண்ணுக்கு எட்டின தூரம் ஃபுல்லாக விவசாயம்தான். அழகாக இருக்குது பார்த்திங்களா. பாருங்கள், பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, உன் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாக நிரம்பும் என்று. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா, எங்கள் வயல்வெளி எல்லாம் பார்த்திங்கன்னா பூரணமாக நிறைஞ்சிருக்குங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் பாருங்கள், நீங்களே பாருங்களேன், எங்கேயாவது எம்டி பிளேஸ் இருக்கான்னு. கம்ப்ளீட்டாக எல்லாமே நெல் வயல்வெளி தான். சரிங்களா. இன்னும் தூரத்தில், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், ஸோ நமக்கு தெரியாது இந்த வீடியோவில். இன்னும் உள்ளே இறங்கி போனோன்னா பார்த்திங்கன்னா அழகான பேர்ட்ஸ் அங்கே பாருங்கள் பறந்துட்டுருக்கு. கூட்டம் கூட்டமாக பறக்குங்க. சிட்டுக்குருவி கூட்டம், நாரை கூட்டம், கொக்கு கூட்டம், இன்னும் ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் நிறைய வரும் இந்த ஏரி கரைக்கு. பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ரொம்ப குளுமையாக பசுமையாக இருக்கும், கூலிங்காக. அதனால் இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் அவ்வளோது வரும். பாருங்களேன், இந்த நெல் மணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. பாருங்கள், இதுதான் நெல் கதிர். அழகாக இருக்குல்ல.